வீட்டிலையும் என்ன கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கே கிளம்பிட்ட அப்படின்பாங்க. இலக்கிய நிகழ்ச்சிக்குன்னா உருப்பட வழியே இல்லை அப்படின்னு தான் பொதுவாக குடும்பத்திலேருந்து வரும். அப்போ அதுக்கு பேர் பாம்பே. இப்போ மும்பையை அது மாறிடுச்சு. ஏன்னா பாம்பேங்கிறது எங்கள் பேர் இல்லை, எங்கள் மொழியில் உள்ள பேர் அது மும்பைன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. தன்னைத்தானே தீ வைத்து கொண்டு உயிரை தியாகம் செய்த கீழப்பழுவூர் சின்ன சாமி அவருடைய உயிர் தியாகத்தின் மண் இந்த திருச்சி. நான் திருவாரூர் தான் எனக்கு சொந்த ஊர். பூண்டி கல்லூரியில் தான் நான் படித்து கொண்டிருந்தேன். தினமும் ரயிலில் வருவேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை திருச்சிக்கு வந்துடுவோம். அப்படியே கல்லூரிக்கு போகாமல் நேராக ட்ரெயின் திருச்சிக்கு அப்படி தான் வருவோம். ஆமாம், அதெல்லாம் நான் இப்போ சொன்னால் யாருக்கு அடிக்க போகிறதில்ல. பேராசிரியர்கள்லாம் இருந்தாலும் கூட அப்போ நடந்தது ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சாதக பாதகங்களை பொறுத்து திட்டு விடும் வீட்டில். ஆனால் இலக்கியத்தில் இருந்தால் என்ன நிலைமைன்னு தெரியும். எங்கே வறுமை தாண்டவமாடுகிறதோ, எங்கே பசி பஞ்சம் பட்டினிகள் நிறைந்திருக்கிறதோ, அங்கே கலையை வளர்ப்பதற்கு, அங்கே கலை என்பது இசையாக இருக்காது, அது கூக்குரலாக இருக்கும், வேதனையாக இருக்கும், ஒப்பாரியாக இருக்கும், ஆவேசமாக இருக்கும். தமிழ்தான் பசியை பிணி என்று சொல்கிறான். ஏனென்றால் பசிதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான நோயாக மாறுகிறது. பசியை போக்கிவிட்டால் அவனுடைய நோய் தீரும். பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்ற நிலை உருவாகிவிட்டால், இந்த மனிதர்களுக்கு உருவாகிவிட்டால், இந்த உலகத்தை படைத்தவன் என்று சொல்கிறானே அவன் கெட்டு ஒழியட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த நிலவிலே கால் வைத்ததும் சொன்னான், a small step for a man, a giant leap for a mankind அப்படின்னா. ஒரு மனிதனின் சிறிய காலடி தளம்தான், ஆனால் மனித குலத்தின் பெரும் பாய்ச்சல் இது என்று அவன் சொன்னது போல தோழர் தினகரன் டீ கொடுத்துக்கிட்டே இருந்தார். பார்த்தேன், எப்படியாவது மேடைக்கு ஒரு தடவையாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இந்த வரிசைக்கு போகிறாரு, அந்த வரிசைக்கு போகிறாரு, சைடில் போகிறாரு, எப்படியாவது மேடைக்கு இங்கேருந்து வேற கேட்க முடியாது. என்னப்பா அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னு வேற சொல்கிறாங்க, ஒரு டீக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. அங்குசம் சமூக அறக்கட்டளை சார்பில் யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடை ஆண்டு நிறைவு விழாவின் இந்த இலக்கிய நிகழ்வில் பங்கேற்கின்ற வாய்ப்பை அளித்தமைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அங்குசம் சமூக அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்பிற்குரிய நண்பர் ஜேடிஆர் அவர்களே, இங்கே தலைமை உரை ஆற்றிய அன்பிற்குரிய பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பேராசிரியர் வா நாராயண நம்பி அவர்களே, பெரியார் விருதாளர் தி அன்பழகன் அவர்களே, திருச்சி இரா தங்கையா அவர்களே, விடியல் வினோத் அவர்களே, கலிங்க இளவழகன் அவர்களே, மற்றும் இங்கே எனக்கு முன்பு நல்லதொரு இலக்கிய உரை ஆற்றி நமக்கெல்லாம் 2 சொற்களில் வடக்கும் தெற்கும் எப்படி இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்ற மேனாள் மாவட்ட நீதிபதி ஐயா விடியல் குகன் அவர்களே, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன பேராசிரியர் கி சதீஷ்குமாரன் அவர்களே, பேராசிரியர் நல்லமுத்து அவர்களே, ஆய்வாளர் ரேவதி ஜேடிஆர் அவர்களே, மற்றும் இங்கே உரையாற்றிய பேராசிரியர் பிரிட்டோ அவர்களே, நல்லதொரு இசையை வழங்கிய, அதுவும் அந்த தமிழ் இசையை பற இசையுடன் இணைந்து வழங்கிய ஆகாஷ் நவீன் ஆகியோருக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சேவை அமைப்பின் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், ஜனாதிபதி விருது பெற்ற ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த விருது பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுவாக ஒரு இலக்கிய நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க தான் வருவாங்க. வீட்டிலையும் என்ன கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கே கிளம்பிட்ட அப்படின்பாங்க. இலக்கிய நிகழ்ச்சிக்குன்னா உருப்பட வழியே இல்லை அப்படின்னு தான் பொதுவாக குடும்பத்திலேருந்து வரும். ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சாதக பாதகங்களை பொறுத்து திட்டு விடும் வீட்டில். ஆனால் இலக்கியத்தில் இருந்தால் என்ன நிலைமைன்னு தெரியும். ஆனால் இலக்கியத்தில் ஈடுபட்டால் குடும்பத்தில் அதுக்கு ஒரு நெருக்கடி வரும் என்கின்ற நிலையை மாற்றி ஒரு இலக்கிய விழாவிற்கு குடும்பமாக வந்திருப்பது என்பது இந்த அங்குசம் செய்திருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு பணி என்று தான் நான் சொல்வேன். வரவேற்புரை ஆற்றிய அன்பு தோழர் நல்லமுத்து
உண்மையிலேயே எனக்கு என்ன சிறப்பாக இருந்துச்சுன்னா, வந்திருக்கவங்க எல்லார் பேரையும் கிட்டத்தட்ட சொல்லிட்டார் அவர். மேடையில் இருக்கிறவங்க பேரை சொல்கிறது முக்கியம் இல்லை, எதிரில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்களை வந்து சொல்கிறதுங்கிறது ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சொல்லிட்டார். அந்த நிகழ்ச்சி அவர் வரவேற்புக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்கள், அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் முதலேருந்து இருக்கிற இந்த தமிழ் நிலா, இந்த வசன நிலா, இவங்க பேர்லாம் தான் வந்து வராமல் போயிடுச்சு. ஆனாலும் இங்கே இந்த மேடையில் இருப்பவர்களை விட இந்த நிகழ்வு எதிரில் இருப்பவர்களுக்கான நிகழ்வாகத்தான் இருக்கிறது. தோழர் தினகரன் டீ கொடுத்துக்கிட்டே இருந்தார், பார்த்தேன். எப்படியாவது மேடைக்கு ஒரு தடவையாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இந்த வரிசைக்கு போகிறாரு, அந்த வரிசைக்கு போகிறாரு, சைடில் போகிறாரு, எப்படியாவது மேடைக்கு இங்கேருந்து வேறு கேட்க முடியாது. என்னப்பா அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னு வேறு சொல்கிறாங்க, ஒரு டீக்கு இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் என்ன இதில் முக்கியம்னா, நீங்கள் தான் இதில் சிறப்பு விருந்தினர்கள், இங்கே வந்திருப்பவர்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள். இந்த அங்குசத்தை பொறுத்தவரை, அதனுடைய அறக்கட்டளையை பொறுத்தவரை இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பது. அந்த வகையிலே இங்கே விருதுகளை வழங்கி பொற்கிழி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இப்போ எனக்கு இப்போ தான் இங்கே என்னோடய பேர் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அப்புறம் இலங்கை தமிழர் ஆலோசகர், இதெல்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் நான் கேட்குறேன். பொதுவாக இதில் எல்லாமே நண்பர்கள் தான், தோழர்கள் தான். அது விருது பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் ஆங்கரை பைரவிக்கு நான் தோழர் தான். இங்கே வரவேற்புரையாற்றிய நல்லமுத்துக்கு நான் தோழர் தான். நம்முடைய இசையை முன்னிறுத்திய சதீஷ் அவர்களுக்கும் நான் தோழர் தான். எல்லாருக்குமே இப்போவும் அவங்க அப்படி தான். இந்த மேடை மைக்கை பிடிச்சா மட்டும் அந்த டோன் மாறும். இப்பொழுதுமே அந்த வேறு ஒரு இது மேடை நாகரிகத்திற்காக அந்த மதிப்பிற்காக மாறுமே தவிர எல்லாருக்கும் நான் தோழர் தான். எனவே அந்த வகையில் எனக்கு நெருக்கமானவர்கள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி எனக்கு இதன் மூலமாக அறிமுகமானவர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இந்த செயலை செய்தவர்கள் என்ன மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க, பெரிய சாதனையா அல்லது சின்ன சாதனையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைய நாள் என்பது, இந்த ஜூலை 20 என்பது உலக வரலாற்றில், அறிவியல் உலகத்தில் ஒரு முக்கியமான நாள். 1969 ஜூலை 20 இதே நாள்தான் முதலாக நிலவிலே மனிதன் காலை வைத்து அந்த அறிவியல் சாதனை அற்புதத்தை நிகழ்த்திய நாள் இந்த நாள். அப்பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த நிலவிலே கால் வைத்ததும் சொன்னான், a small step for a man, a giant leap for a mankind அப்படின்னா. ஒரு மனிதனின் சிறிய காலடி தளம்தான், ஆனால் மனித குலத்தின் பெரும் பாய்ச்சல் இது என்று அவன் சொன்னது போல, நீங்கள் தொடங்குகின்ற இந்த சின்ன முயற்சி அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த விருது பெற்றிருக்கிற இந்த 6 பேருடைய பணிகளும், தோழர் ஆங்கரை பைரவி அவருடைய கவிதைகளை நான் ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் கவனித்து வந்திருக்கிறேன். சில புத்தக வெளியீட்டு விழாக்களிலே நாங்கள் இருவருமே பங்கேற்றிருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த வகையிலே அவருடைய கவிதை என்பது இனம், மொழி இவற்றுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட, ஏனென்றால் இனத்தையும் மொழியையும் காக்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. இன்று மராட்டிய மாநிலத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்திலே நாமெல்லாம் இங்கே வந்து இருமொழி கொள்கையை வலியுறுத்திய பொழுது, இன்னொரு மொழிக்கு எதிராக ஏன் இருக்கிறீர்கள், அந்த மொழியை கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் எல்லாம் எப்படி பாம்பேக்கு போவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கு பேர் பாம்பே. இப்போ மும்பையை அது மாறிடுச்சு. ஏன்னா பாம்பேங்கிறது எங்கள் பேர் இல்லை, எங்கள் மொழியில் உள்ள பேர் அது மும்பைன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ அது மாற்றினது போட்டோம். ஆனால் இப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் ஏண்டா இந்த மொழி, எங்களுக்கு இருமொழி போதும் என்று தமிழ்நாடு அன்று சொன்னதை, 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை இன்று அங்கே மராட்டியத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய இனத்தையும் மொழியும் நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும். சினிமாக்காரெல்லாம் எங்கள் ஊரில் தான் வந்து இருக்கீங்க, ஆனால் எங்கள் ஊர் படத்தை காணமே அப்படிங்கிறான் அவன். இந்த கலையரங்கம் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய திரையரங்கமாக இருந்தது. இப்போலாம் நான் கல்லூரியில், நான் திருவாரூர் தான் எனக்கு சொந்த ஊர், பூண்டி கல்லூரியில் தான் நான் படித்து கொண்டிருந்தேன். அதனால் தினமும் ரயிலில் வருவேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை திருச்சிக்கு வந்துடுவோம். அப்படியே கல்லூரிக்கு போகாமல் நேராக ட்ரெயின் திருச்சிக்கில் அப்படி தான் வருவோம். ஆமாம், அதெல்லாம் நான் இப்போ சொன்னால் யாருக்கு அடிக்க போகிறதில்ல. பேராசிரியர்கள்லாம் இருந்தாலும் கூட அப்போ நடந்தது வந்து, இப்படி வந்தோம்னா எங்கே படம் பார்க்கலாம் அப்படின்னா, இது பெரிய தேட்டர், இங்கே தான் ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும், மற்ற தேட்டர்லாம் வந்து ஃபுல்லாகிடும், இங்கே வந்து டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நண்பர்களுக்குள் உண்டு. அப்படி நம்முடைய
இந்த மண் என்பது ஏற்கனவே இந்த திருச்சி தான் இந்த இனத்தையும் மொழியையும் காப்பதற்கு தன்னைத்தானே தீ வைத்து கொண்டு உயிரை தியாகம் செய்த கீழப்பழுவூர் சின்னசாமி அவருடைய உயிர் தியாகத்தின் மண் இந்த திருச்சி. அதனால தான் ஆங்கரை பைரவியுடைய இனம் மொழி காக்கின்ற அந்த கவிதைகள் என்பது கீழப்பழுவூர் சின்னசாமி அன்று தன் உடலில் பற்ற வைத்த தீயின் வெப்பத்தை எடுத்து சொல்லக்கூடிய கவிதைகளாக அவருடைய படைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவருக்கு இங்கே பொற்கிழி வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கே தலைமை ஆசிரியர் சுமதி அவர்களை பற்றி இங்கே சொன்னார்கள். அவர் காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறது. இன்றைக்கு காலை உணவு திட்டம், தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டம் என்பது, தமிழ்நாட்டில் உணவு என்பது பொதுவாக உணவு திட்டம், அதுவும் மாணவர்களுக்கு உணவு என்பது நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்டது. 1920ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கிலே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியிலே தொடங்கப்பட்ட அந்த திட்டம் பின்னர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே மதிய உணவு திட்டமாக வளர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அதன் பிறகு அது சத்துணவு திட்டமாக இதே திருச்சியில்தான் அந்த சத்துணவு திட்டமும் தொடங்கப்பட்டது. அந்த வரலாறும் திருச்சிக்குத்தான் உண்டு. எனவே அந்த முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பிறகு சத்துணவில் முட்டை அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்தார். அது இன்றைக்கு காலை உணவாக இன்றைக்கு உருவாகி அந்த திட்டத்தை பிற மாநிலங்கள் மட்டுமல்ல பிற நாடுகளும் கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த உணவு என்பது ஒரு மனிதனுடைய வயிறு நிறையிலேனா சிந்திக்கிறது இருக்காது. ஏன் இன்றைக்கு கலைக்காவிரி என்று அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு கலை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவிரி பாய்கின்ற திருச்சியிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் அனைத்திலும் ஏன் இசையும் கலையும் வளர்ந்துருக்கிறது என்றால் முதல்ல வயிறு நிறைஞ்சிருச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் யோசித்தான். அதே மாதிரி தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்துக்காரர்களும் அங்கும் அதே போல் இலக்கியம் கலை வளர்ந்திருக்கும். எங்கே வறுமை தாண்டவமாடுகிறதோ, எங்கே பசி பஞ்சம் பட்டினிகள் நிறைந்திருக்கிறதோ அங்கே கலையை வளர்ப்பதற்கு, அங்கே கலை என்பது இசையாக இருக்காது, அது கூக்குரலாக இருக்கும், வேதனையாக இருக்கும், ஒப்பாரியாக இருக்கும், ஆவேசமாக இருக்கும், எதிர்முழக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு செவ்வியல் கலைகள் இருக்கிறது என்றால் அந்த இடம் வயிறு நிறைந்திருந்தால் தான் இருக்க முடியும். அதனால்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அப்பொழுதிருந்தே அந்த மணிமேகலையின் கையில் இருந்த அந்த அமுத சுரபி குரத்தும், அதுபோல் அடையா நெடுங்கதவு என்று சொல்லக்கூடிய வகையிலே பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் எல்லா நேரமும் அங்கே அந்த கதவு அடையவே அடையாது, அடையா நெடுங்கதவு, எப்போ வந்தாலும் சோறு கிடைக்கும் என்கின்ற நிலையில் நம்முடைய புறநானூற்றிலே சொல்வது போலவும், அதுபோலவே நம்முடைய வள்ளலார் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்று வரை அந்த நெருப்பு அணையாமல் ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் பசியை ஆற்றி வருகின்ற, மக்களின் பசியை பிணி என்று சொல்கின்ற மண் இந்த மண். தமிழில்தான் பசியை பிணி என்று சொல்கிறான். ஏனென்றால் பசிதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான நோயாக மாறுகிறது. பசியை போக்கிவிட்டால் அவனுடைய நோய் தீரும். பசிப்பினி மருத்துவர் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறது நம்முடைய இலக்கியம். எனவே அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்படி இங்கே கூட நம்முடைய மேனாள் நீதியரசர் அவர்கள் சொன்னார்கள், திருவள்ளுவர் இப்படியும் சொல்லியிருக்காரு அப்படியும் சொல்லியிருக்காரு, எதை எடுத்துக்கிறது? இந்த பக்கம் தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி இதன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிறாரு, அங்கே ஊழுங்கிற அதிகாரத்தில் அதுக்கு வேறு மாதிரி சொல்கிறாரு, இதை எதை எடுத்துக்கிறது? சாதகமானதை எடுத்துக்குங்க, ஜாதகத்தில் கூட சாதகமானதை எடுத்துங்க என்று சொன்னார். எல்லாவற்றையும் கூட நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கலை இலக்கிய படைப்போ அல்லது ஒரு சமூக செயல்பாடோ அது அந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மையை தெரிகிறது, என்ற மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், இறந்தும் வாழ்ந்திட வேண்டின் பறந்து கெடுக உலகையற்றியான் என்று சொல்கிறார். அதாவது பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்ற நிலை உருவாகிவிட்டால், இந்த மனிதர்களுக்கு உருவாகிவிட்டால், இந்த உலகத்தை படைத்தவன் என்று சொல்கிறானே அவன் கெட்டு ஒழியட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யார் நம்மை படைத்தார் என்று சொல்லப்படுகிறதோ அவரை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய அந்த ஆற்றல் என்பது அதுதான் இலக்கியம், அதுதான் சமூக பணி. அந்த வகையிலே பசிப்பினி மருத்துவராக செயல்படக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர் சுமதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கே காக்கும் கரங்கள் பெயரிலேயே அது தன்னுடைய செயல் என்ன என்பதை சொல்லிவிடுகிறது. எனவே காக்கும் கரங்கள் என்கின்ற அந்த வகையிலே பெண்களுடைய அந்த முன்னேற்றம் என்பது மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிடும் பொழுது
தமிழ்நாடு எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது, அதற்கான நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அது அரசாங்கத்தின் செயல்பாடாக இருந்தாலும் சரி அல்லது சமூகத்தின் பங்களிப்பாக இருந்தாலும் சரி, அந்த முற்போக்கான பார்வை ஏற்கனவே இருக்கின்ற மரபுகளை கட்டுடைத்து அந்த மரபின் பெயரால் அல்லது மற்ற கட்டமைப்புகளின் பெயரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையை கடந்து பெண்கள் தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அவர்கள் தற்சார்பு நிலையை அடையக்கூடிய சூழலிலே உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையிலே அங்கே அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டால் அந்த குடும்பம் மேம்படும். அதனால்தான் இருண்ட வீடு என்கின்ற கவிதை படைப்பிலே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெண் கல்வியை வலியுறுத்தியிருப்பார். அந்த பெண் கல்வி என்பதுதான் அந்த இருண்ட வீட்டை ஒளிமயமாக ஆக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பம் இருண்டு தான் கிடக்கும். எனவே அந்த வகையிலே அந்த பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஆதரவற்ற பெண்கள், வணிகம் செய்யக்கூடிய பெண்கள், வன்கொடுமைக்காலான பெண்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல செய்திகளையும் பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் பல மாநிலங்களிலும் ஏன் தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்திலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே அவர்களுக்கெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே செயல்படுகின்ற காக்கும் கரங்கள் அன்பிற்குரிய திலகா அவர்களுக்கும், அதுபோல் இந்த சிறார் இலக்கியம் என்கின்ற வகையில் இன்றைக்கி உண்மையிலேயே இந்த மழலைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று அவங்க தொடக்கத்தில் சொன்னாங்க. இது வெறும் பெரியவங்க இருக்க ஆன்றோரே சான்றோரே அப்படின்னு சொல்கிற அரங்கம் கிடையாது. இது ஆன்றோர் சான்றோரைகளும் கூட சேர்த்து நிறைய பிள்ளைகள் அவங்க வீட்டில் விருது வாங்குகிறாங்க அல்லது இலக்கிய நிகழ்ச்சி நடக்குது. அப்பா அம்மாலாம் போயிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வேறு எங்கேயும் அழைச்சிட்டு போகல, இங்கே தான் அழைச்சிட்டு போகிறாங்க, இங்கே வருவோம் அப்படின்னாவது இந்த மழலைகள் இங்கே இருக்கும் பொழுது அவர்கள் சிந்தனையில் நல்ல கருத்துக்கள் போய் சேரணும். இப்பொழுது அவர்கள் நெஞ்சில் விதைக்கப்படுகின்ற விதைகள் தான் பின்னாளில் நமக்கு அது நல்ல இதாக வளரும். இப்போ நான் சொன்னேன்ல, சினிமா பார்க்குறதுக்கு நான் திருவாரூர்காரன் திருச்சி வரைக்கும் வருவேன்னு சொன்னேன்ல, அது படிக்கிற வயசில் நல்ல பழக்கமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் வேணால் அதை ஒரு சுவாரஸ்யத்துக்கு சொல்லலாமே தவிர அது நல்ல பழக்கம் கிடையாது. 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பொதுத் தேர்வு வருது. பொங்கல் நேரத்தில் எங்கள் ஊரில் திருவாரூரில் ஒரு திரைப்படம், அதை பார்க்க போகணுன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா கோவப்பட்டு, நீ படிக்கவே வேணாம், பொதுத் தேர்வு வருது, உனக்கு பப்ளிக் எக்ஸாம்னா பயம் கூட இல்லை, சினிமா பார்க்க போகிறேன்னு சொல்லியா, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி நீ படிக்க வேணான்னு கோவமாக சொல்லிவிட்டு என்னை சில சமயம் அடிச்சிருவார். ஆனால் அன்றைக்கி அடிக்கலை. கோவமாக சொல்லி புத்தகத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டார், என் புத்தக பையை தூக்கி வீசிட்டார், போ எப்படியோ போன்ட்டு. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது, என்ன ஒரு சினிமா பார்க்க தானே கேட்டோம், அதுவும் பொங்கல் நாளில் தான் கேட்டோம், நாங்கள் பொங்கல் மட்டும்தான் கொண்டாடுறோங்க, அந்த நாளில் கூட இது இல்லையே அப்படின்ட்டு அப்பா இப்படி கோவப்பட்டாருன்னு விட்டுட்டு நான் அவர்கிட்ட பேசலை, நான் படுத்துட்டேன். காலையில் என்ன, நான் முதல் வேலை தேதி கிழிப்பேன். டெய்லி கேலண்டர் இருக்கும். இப்போல்லாம் எத்தனை வீட்டில் இருக்குது, எத்தனை பேர் கிழிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இன்றைக்கி தேதி தெரியும் அப்படிங்கிறது கூட வேறு. ஏன்னா தான் மொபைலில் இருக்க எல்லாமே நமக்கு அலைபேசியில் வந்துடுச்சு. அதனால் அந்த தேதியை கிழிக்கும் பொழுது அந்த கேலண்டரோட மேலே அவர் ஏதாவது ஒரு படம் அல்லது ஏதாவது இருக்கும்ல, அதை மறைச்சி அவர் கையால் எழுதிய 4 வரிகள், அவருடைய வரிகள் அல்ல ஆனால் அவர் எழுதி அதை ஒட்டியிருக்கார். கற்பதில் முதன்மை கொள், காண்பதை தெரிந்து கொள், எப்போதும் மெய்யுரைக்க அஞ்சாதே, சுற்றி திரிந்திடும் துட்டர் சிநேகம், தொல்லை என்பதில் என்ன சந்தேகம். கீழே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இவ்வளோதான் எங்கள் அப்பா எனக்கு சிந்தையில் விதைத்தது. 10ஆம் வகுப்பு பாடம் எனக்கு ஞாபகம் இருக்க இல்லையோ, ஆனால் அப்பொழுது அவர் எனக்கு விதைத்தது இன்று வரை என்னை வரை கூடவே இருந்து வருவேன் என்று சொல்லுவது, அவர்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு தொண்டு என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அது திருச்சியில் சொல்வதில் பொருத்தமாகவும் இருக்கும். திருச்சியைச் சேர்ந்தவரான முத்தமிழ் காவலர் கியாபே அவர்கள் 5 செல்வங்கள் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த 5 செல்வங்கள் என்கின்றதில் அவர் கல்வி செல்வம் இதெல்லாம் குறிப்பிட்டு வரும் பொழுது கிழட்டு செல்வம் என்று அந்த 5 செல்வங்களிலே ஒன்று கிழட்டு செல்வம் என்று எழுதியிருப்பார். என்ன கிழட்டு செல்வம்னா, பொதுவாக வயசானதுன்னா இப்போ வயசானவங்க இல்லை, அப்பா அம்மாவே பெருசுங்கன்னு ஆக்கிட்டாங்க. அண்ணன் அப்பா அம்மாவே இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் பெருசுங்க அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அப்போ தாத்தா பாட்டியோட நிலைமை என்ன? அப்படி இருக்கும் பொழுது அவர் கியாப்பை என்ன சொல்கிறார், ஒரு வயதில் மூத்த அந்த தாத்தா பாட்டி மாதிரி வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வீட்டில் இருப்பது எந்தெந்த வகையில் நமக்கு செல்வமாக இருக்கும் என்பதை அவர் தொடர்ந்து அந்த இதில் அந்த கிழட்டு செல்வத்தில் சொல்வார். உதாரணத்துக்கு அவர் சொல்வார், ஒரு வீட்டில் திருட நுழையவரான்னு வச்சுங்க, பூட்டி இருக்கிற வீடாக பார்ப்பான், ஆள் இல்லாத வீடாக பார்ப்பான். ஒரு வயதானவர் அந்த வீட்டில் தான், அந்த தெருவில் 10 வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு வயதானவர் இருந்தால் யாரோ ஒரு ஆள் இருக்குது, நடமாட்டம் இருக்குது, இங்கே போனால் ஏதாவது சிக்கலாயிடும்னு சொல்லிட்டு அந்த திருடன் கூட ஒதுங்கி போவான் என்று சொல்வதுடன்,
ஒரு அவசரமான ஒரு வைத்தியம் வேண்டியிருக்கு. இரவு நேரம் டக்குன்னு புறப்பட முடியல, டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக ஒரு வைத்தியம் வயிற்று வலிக்கோ வேறு ஒரு வலிக்கோ பண்ணோம்னா தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடியவராக அந்த வயதானவர் இருப்பார். அதனால தான் அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா கிழட்டு செல்வம் என்றே கியாபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கிழட்டு செல்வங்களை இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று காப்பாற்றக்கூடிய, இங்கே அவருடைய அறிமுகத்திலே சொன்னது போல திருச்சியின் பாட்ஷாவாக விளங்குகிற ஆட்டோ செல்வகுமார் அவருடைய அந்த பணி என்பது மிக முக்கியமானது. அதுபோல் இலக்கியத்திலே எங்கே நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சென்று தொகுத்து வழங்கக்கூடிய துரை வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு, அந்த பொற்கிழி வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி பொன்மலையிலே ரயில்வே பணிமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகும் இந்த பணியை அவர் செய்து வருகிறார் என்பது இங்கே குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே பொன்மலை ரயில்வே பணிமனை என்பது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பணிமனை என்பது அது அங்கு உருவான ரயில்கள் இன்ஜின்களாலேயோ அல்லது அங்கு சீரமைக்கப்பட்ட பெட்டிகளாலோ அல்ல. அதை மட்டும் நான் சொல்லவில்லை. ரயில்வே தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக இன்னுயிரை ஈந்த பொது உடைமை போராளிகளில் இரத்தம் சிந்திய மண் அந்த பொன்மலை. எனவே ஒரு பெரிய போராட்ட வரலாற்றுக்கு அதன் காரணமாகத்தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே தொழிலாளர்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் உருவாகிறது. பொன்மலை ரயில்வே தொழிலாளர் யூனியனை தொடங்கி வைக்க தந்தை பெரியார் வருகிறார். அவர் தலைமையிலே தான் அங்கே ரயில்வே தொழிலாளர்கள், ஆண்களுக்கான ரயில்வே தொழிலாளர்கள் யூனியன் தொடங்கப்படுகிறது, அந்த தொழிற்சங்கம் கட்டமைக்கப்படுகிறது. எனவே இந்த திருச்சியிலே அன்று முதல் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம். அதான் நான் சொன்னேன்ல, ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைத்த நாளான இன்று இது ஒரு மனிதன் வைத்த சிறிய அடிதான், ஆனால் மனித குலத்தின் பெரும் பாய்ச்சல் என்று சொன்னானே, அதுபோல் ஒரு நூற்றாண்டு காலமாக மட்டுமல்ல, பல நூறு ஆண்டுகளாகவே திருச்சியிலே அந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அதை ஒரு கட்டமைப்பாக யாவரும் கேளீர் என்கின்ற முறையிலே இந்த அங்குசம் சமூக அறக்கட்டளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. கூட இந்த யாவரும் கேளீர்னு முத அவர் அனுப்பினப்போ எல்லாரும் மாதிரியும் எனக்கும் ஒரு சின்ன டவுட் வந்து, பத்திரிகையில் இருக்கோம்ல, ப்ரூஃப் பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. எதை கையில் கொடுத்தாலும் அதுதான் நல்ல செய்திகளை தாண்டி எது அங்கே இருட்டாக இருக்குது கருப்பாக இருக்குது அதுதான் கண்ணுக்கு தெரியும். அந்த வகையில் யாவரும் கேளீர் என்பது நெடில் கிடையாது. கேலி வந்து கேளீர் அப்படின்னு தான் இருக்கும் பொதுவாக. அதாவது அவங்க சொன்ன தீதும் நன்றும் பிறதர வரான்னு சொன்னார்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீரில் அந்த லீ வந்து குறில் தான். கேளீர் என்றால் உறவினர் என்ற அர்த்தம். இலக்கியப்படி யாதும் ஊரேனா எல்லாம் நம்முடைய ஊரே, யாவரும் கேளீர் என்றால் எல்லோரும் நம்முடைய உறவினர்களே என்று அதற்கு பொருள். ஆனால் இவங்க கேளீர்னு நெடில் போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஜேடிஆர் ஒரு வேலையை செஞ்சார்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், எல்லார் மாதிரியும் பண்ண மாட்டார் அவர். எல்லாருக்குமான விட ஒரு படி முன்னாடி போய் நின்று அதை வந்து எடுத்து சொல்கிறதில் அவருடைய தன்மை, சிறப்புத்தன்மையை நான் இன்று நேற்றல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்து வருகிறேன். அந்த வகையில் கேளீர் அப்படின்னு போட்டிருக்கின்றதும் எனக்கு தெரியும். கூட வந்து பேராசிரியர் இருக்காங்க, அதை விட அவங்க வீட்டில் ஒரு முனைவர் அம்மா இருக்காங்க ஜேடிஆர் வீட்டில். அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அதனால் கேளீர் அப்படிங்கிறது எல்லோரும் கேளுங்க, யாவரும் எல்லோரும் கேட்கக்கூடிய வகையிலே நாங்கள் நிகழ்வை மாதந்தோறும் நடத்துகிறோம் என்று சொல்லி இதில் வந்து அப்படியான பல கட்டுரைகளை இதில் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஒரு ஆண்டுக்கு 25 கட்டுரை இதில் இருக்குது. 24 நிகழ்வுகளை நடத்தி அதை தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அவங்க சொன்ன மாதிரியே பெரியார் அவர்களுடைய பற்றி, திராவிட இயக்கங்கள் பற்றி, பொது உடைமை இயக்கங்கள் பற்றி, தமிழ் இலக்கியங்கள் பற்றி என்று பரந்துபட்ட இன்றைய சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை முன்னிறுத்தக்கூடிய கருத்துக்களை கொண்ட அரங்குகளை அவர்கள் உருவாக்கி அதற்கு பொருத்தமானவர்களை அதில் பேச வைத்திருக்கிறார்கள். இதில் நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன், இவர் திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணன் இதில் இருக்கா? இதில் இல்லை. அண்மையில் அந்த காணொலியை பார்த்தேன், அந்த திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணனை பற்றி. ஏனால் திருச்சியில் பதிப்பகம் என்பதும் சென்னை எந்த அளவிற்கு புத்தகங்களை பதிப்பித்து கொண்டிருந்ததோ அதற்கு சவால் விடக்கூடிய வகையிலே ஒரு கட்டத்திலே திராவிட பண்ணை என்கின்ற அந்த பதிப்பகம், பண்ணைனா எல்லாம் நினச்சிடுவாங்க சரி ஆடு மாடுலாம் இருக்கும், நிலம்புலம்லாம் இருக்கும், பெரிய பண்ணையார் போல இருக்கு. இல்லை, அறிவை வளர்க்கின்ற பண்ணையாக திராவிட பண்ணை என்பது இந்த திருச்சியில் தான் உருவானது. திருச்சியிலேருந்து அது வருது.
எனவே அதை பற்றிய ஒரு மணி நேர பொழிவு அதில் இடம்பெற்றிருந்தது. இளங்கோவன் என்பவர் தான் அதை ரொம்ப திருவரங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற தலைவருடைய மகன், அவர் வந்து இது பண்ணார். அந்த மாதிரியான நிறையா இருக்குது. திருச்சியில் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கே நிறையா இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் கேட்டால் திருச்சியில் வந்து ஒரு நடிகர் சொல்லுங்கன்னா தியாகராஜ பாகவதர் தான் சொல்லுவாங்க, மேடையில் இருக்கிறவங்க. அரங்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் இது பேரே அவர் பேர் தான். இல்லை நான் சொல்கிறது, மேடையில் இருப்பவர்களை கேட்டால் இந்த திருச்சியோட அடையாளமாக ஒரு நடிகர் சொல்லுங்கன்னா அவர் வந்து எல்லாருமே வந்து முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வசன நிலா வயசில் இருக்கிறவங்கள கேட்டால் யாரை சொல்லுவாங்க? திருச்சினோட அடையாளமாக ஒரு நடிகர் சொல்லுங்கன்னா எஸ்கே அப்படின்னு நம்ம பேராசிரியர் வந்து அப்டேட்டாக இருக்கார் அதில். ஏன்னா அவர் வந்து அந்த ஜென்செட் அப்படி இசட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேட் 2K கிட்ஸோட அவங்களுக்கு அவர் ட்ரெயின் பண்ணுறதுனால அவர்களிடமிருந்து பேராசிரியர் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்போ எஸ்கே வரைக்கும் சிவகார்த்திகேயன் வரைக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய இது இருந்தாலும் சொல்லப்பட வேண்டியவர்கள் நிறையா இருக்காங்க. அப்படி சொல்லப்பட வேண்டியவர்களில் ஒருத்தர் திருச்சி லோகநாதன். அவரை பற்றிய ஒரு நிகழ்வு இதில் இருக்குது. உண்மையிலேயே திருச்சி லோகநாதன் ஒரு பின்னணி பாடகர் அப்படிங்கிறத எத்தனை பேருக்கு அவரை தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப, இன்றைக்கெல்லாம் யார் அவர் பாட்டை கேட்டிருக்காங்க, அவர் தான் இதை பாடினாரா அப்படிங்கிறதுலாம் கூட ரொம்ப அரிதானது. அவருடைய மகன்களும் பின்னாடி பாட வந்தாங்க, 2 பேரும். தீபன் சக்கரவர்த்தியும் பாடினார், TL மகராஜனும் பாடினார். ஆனால் அதுவே இன்றைக்கி காலம் கடந்தது, 30-40 வருஷம் ஆச்சு, அவங்க காலமே முடிஞ்சு. அந்த சொல்லிட்டார்ல ஐயா சொல்லிட்டாங்க, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அவர் சிரிப்பார். அவர் மாதிரி எனக்கு சிரிக்க வராது, எனக்கு பாடவும் வராது. அவர் ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்படி அதான் அங்குசம் எப்பொழுதுமே அடி எடுத்து கொடுக்கும், அது ஒரு பாய்ச்சலாக போகுங்கிறதுக்கு பாட தெரியாத நானே 2 வரியை பாட முயற்சி பண்ணிட்டேன் இந்த மேடையில். இது மாதிரி நிறைய பாட்டு அவர் பாடியிருக்கார். அவரோட ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு வாராய் நீ வாராயின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து அந்த காலத்தில் மந்திரி குமாரின்னு 1950 வந்த படம். முத்தமிழறிஞர் கலைஞர் வசனம் எழுதிய படம். அந்த வசனத்தை வச்சுலாம் இப்போ அரசியல் ஓடிட்டுருக்கு. அதை போய் உள்ளே கேட்டிங்கன்னா தான் அவர் எவ்வளோ அழகாக அந்த வசனமும் இருக்குது, காட்சியும் இருக்குது, பாடலும் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத அந்த படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டில் யாரும் பார்க்க மாட்டீங்க, போர் அடிக்கும் அதோட இன்றைக்கி இருக்கிற. ஆனால் அன்றைய சங்கீத மேதை ஜி ராமநாதன் இசையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் வந்து திருச்சி லோகநாதன் அவர் தான் பின்னணி பாடகராக வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நம்முடைய முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற தியாகராஜ பாகவதர்லாம் சொந்த குரலில் பாடுறவங்க. PU சின்னப்பாவாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அப்போல்லாம் சொந்த குரலில், TR மகாலிங்கெல்லாம் சொந்த குரலில் தான் பாடுவார். PU சின்னப்பா தான் பின்னணி குரல் கொடுக்கக்கூடியவராக வருகிறார். அப்போ தான் MGR, சிவாஜி மற்ற நடிகர்கள்லாம் வரும்பொழுது பின்னணி குரல் அவங்களாம் பாட மாட்டாங்க. அப்போ பின்னணி குரல் தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர் ஒவ்வொருவருக்கா அவர் வந்து அந்த பாட்டு பாடுறாரு. என்ன மாதிரி பாட்டு இருக்கோ அந்த பாட்டு, அந்த காட்சி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதில் தான் இவர் சொல்கிற மாதிரி அந்த கல்யாண சமையல் சாதம், அப்புறம் வாராய் நீ வாராய், உழவும் தென்றல் காற்றில் எல்லாம் அதில் வர பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்திரி குமாரியில் ஐயா சொன்ன அந்த கல்யாண சமையல் சாதங்கிறது மாயா பஜாருங்கிற படத்தில். இன்னொரு பாட்டு பாடியிருப்பார், அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்ட்டு. அது வந்து கணவனை மனைவியை கொடுமைப்படுத்துகிற ஒரு குடிகார கணவன், அவன் கேரக்டரில் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி அந்த பின்னணி குரல் கொடுத்துருப்பார். அப்புறம் ஒரு பாட்டு இருக்கும், புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு கண்ணேம்பர். அந்த புத்திமதியெல்லாம் இப்போ கேட்டோன்னு வச்சிங்க, தங்கச்சியே செவுளில் அரைஞ்சிட்டு போயிடும் பயா அப்படின்னு. மாமனார் மாமியாரை மதிக்கணும், காலையில் கணவனை துதிக்கணும், சாணி தெளித்து நீர் தெளித்து வாசம் கூட்டணும், கோலம் போடணும் அப்படின்னாலாம் பையா அப்படின்ட்டு நீலாம் ஒரு அண்ணனா, நீ எனக்கு அங்கே ஏதாவது பிரச்சனைனா சப்போர்ட்டாக இருப்பேன்னு பார்த்தா நீ இப்படி இருக்கியேன்னு இன்றைக்கி சொல்லிவிடுவாங்க. ஏனென்றால் இன்றைய சூழல் வேறு. ஆனால் அன்றைக்கே அவர் வந்து டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார். அந்த நடிகருக்கு வந்து இவர் நிறைய பின்னணி பாட்டு கொடுப்பார். அதில் ஒரு படம் வந்து வீரக்கணல் அப்படின்னு ஒரு படம். அந்த வீரக்கணல் படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தங்கவேல் வந்து அந்த அவரோட ஜோடி இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சன்னதியில், பிள்ளையார் கோயில் சன்னதியில் பொதுமக்கள் ஊர் மக்கள் முன்னிலையில் தாலி கட்டுறார். இவர் தாலி கட்ட போகிறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும், மனைவி ஆக போகிறவங்க சொல்லுவாங்க, இரு நானும் ஒரு தாலி கட்டுறேன் அப்படின்னு. என்ன இது அப்படின்னதும், ஆமாம் நீ எனக்கு கட்டுறீல்ல, அப்போ நான் உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்ல, காலம் மாறுதியா அப்படிங்கிறப்ப
அந்த பாட்டு தாலி போட்டால் 2 பேரும் சேர்ந்து போட்டுக்குவோம் அப்படின்னே பாட்டு. போட்டால் தாலியே 2 பேரும் சேர்ந்து போட்டுக்குவோம், போட்டுக்கிட்டு இப்படி வாழ்வோம். இப்போ நீ என்ன சொல்கிற, ஆண் பாடுற மாதிரி இருக்கும், திருச்சியில் வேணாம் பாடுற மாதிரி. நீ தாலி போட்டுக்கிட்டீங்கன்னா மற்றவன்லாம் கொஞ்சம் உன்னை மதிப்பான், நீ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த பெண் கேரக்டரும் அதே மாதிரி பாடும். நீயும் போட்டுக்கிட்டீங்கன்னா மற்ற பொம்பளைங்களை பாதுகாப்பாக இருப்பாங்க, நீயும் இதாக இருப்ப அப்படின்ட்டு அவங்க பாடுவாங்க. ஸோ அந்த காலத்திலேயே அந்த முற்போக்கு சிந்தனைகள்லாம் அங்கங்கே, ஆனால் அதை நேரடியாக சொல்ல முடியாதனால காமெடி காட்சிகளாக வச்சுட்டாங்க. அப்படி சொன்னால் தான் அது வரும், நேரடியாக அப்படி சொல்ல முடியாதுங்கிறது. இதெல்லாம் நான் சொல்கிறது 50களில். அப்போவே இந்த ஒரு நான் சொன்னேன்ல திரும்பவும், பின்னணி குரல் என்பதில் முன்னணியாக இருந்தவர் திருச்சி லோகநாத். எனவே அப்படியாக இங்கே பல பாடகர்கள், பல கலைஞர்கள், பல கவிஞர்கள், பல இயக்கங்களுக்கான முக்கியமான திருப்பங்கள். காந்தி தண்டி யாத்திரை நடத்தினார்னா உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியிலிருந்து வேதாரண்யத்தில் நடத்தியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள். சர்தார் வேதரத்னம், ராஜாஜி அவர்கள், டிஎஸ்எஸ் ராஜன் என்று ஒரு பெரிய, அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை திருச்சி 2வது தலைநகர் என்று சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் சொல்லப்படுவதற்கு முன்பே திருச்சியை தனது தலைநகராக ஆக்கி கொண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் மாளிகைன்னு இன்றைக்கும் அது இருக்குது. எனவே அப்பொழுதே அவர் இங்கே தான் மையமாக இருந்தார். திமுகவுக்கு இதுதான் தங்களுடைய திருப்புமுனை ஏற்படுத்திய இடம்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் பெரியாரை பார்த்ததும் இதே திருச்சியில் தான். எனவே வரலாற்று திருப்பங்களை கொண்ட, எப்படி நிலவில் ஆம்ஸ்ட்ராங் கால் வைத்த பொழுது ஒரு சின்ன அடி ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு உதவியதோ, அதுபோல் இந்த திருச்சி என்பது அன்று முதல் இன்று வரை சின்ன சின்ன அடிகளால் பெரும் பாய்ச்சலுக்கு வித்திடுகிறது. அங்குசம் அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த யாவரும் கேளீர் என்கின்ற அந்த நிகழ்வின் மூலமாக சிந்தனையில் மட்டுமல்ல செயலிலும் அந்த பாய்ச்சல் தொடர்கிறது என்பதை இந்த இலக்கிய மலரும் இங்கே பொற்கிழி வழங்கப்பட்ட நிகழ்வும் எடுத்து காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வில் உங்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.